நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், ஒரு முறை தான் கொடுத்து பாரு. கொடுத்துட்டேப்பா கருணாநிதி மக்களுக்கு. இப்ப சண்டை எப்படி தெரியுமில, கருணாநிதி மகன் ஸ்டாலினா, ஸ்டாலின் மகன் உதயநிதியா, பிரபாகரன் மகன் சீமானா, இதுதான் சண்டை. செலவு வரப்போகுது, நமக்கு தேவையில்லாத செலவு வரப்போகுது. ஏன்னு ஒரு நாள் அந்த சிலையை எடுக்கிற செலவு தண்ட செலவு. அதை உடைச்சிருவியா? நான் ஏன் உடைக்கிறேன்? கொண்டு வந்து கட்டி அந்த அறிவாலய வாசல்ல போடுறேன், எடுத்துக்கிறேங்க. எல்லாம் கும்பிடுக்குறங்க. உலகத்துல வாட்டர் பாட்டில் மேல வீரன்னு படம் போட்டு ஓட்டுன நாடு இதாண்டா. இங்கே என் தம்பி ஆனழகன் போட்டியில வென்று ஒருத்த வந்திருக்கான் நம்ம ஊர்ல என்றான். அவன்லாம் வீரம் கிடையாது. குவாட்டரை கையில அவன் வச்சிருக்கானோ அவன் தான் வீரன். நீ இந்த 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 கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? இப்படி நாங்கள் வாழுகிற பூமியை நாசமாக்கும் திராவிடம், பாதுகாக்க துடிக்கும் தமிழ் தேசம். இந்த ரெண்டுக்கு மேற்பாடு இருக்கு. நீ மலை, காசு பணம் துட்டு வெட்டு, திராவிடம் இந்தியம். இது என்னது? மரம். மரம், காசு பணம் துட்டு வெட்டு, இந்தியம் திராவிடம். சரி, எல்லா ஓட்டும் அவனுக்கு போயிருமோ? 36 லட்சம் பேர் போட்டானே, ஒருவேளை இன்னொரு 36 லட்சம் போட்டா நம்மள போட்டுருவானே அவன். அவன் பணவிதையை நடுகிறோம். எங்க நடுற? யார் நடுற தெரியுமில? பதநீர் இனிப்பா இருக்கு, சக்கரை போட்டியல. உங்களை எல்லாம் எங்கடா கொண்டு எந்த கால வயல வச்சுறா? என்ன பத்த அம்மா தாங்க முடியல சாமி. திராவிடம் ஒண்ணுதான், இது ஒண்ணுதான், ரெண்டு கண்ணு. ஐயோ சாமி, இப்படி ஒரு கொடுமையை நான் பார்க்கல. பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம பிக்காளி போய் சாராயத்தை வச்சு நம்மள சாடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆர்கானிக் ஃபுட் வேணுமா? ஆடு மாட்டு கழிவு இல்லாம மயிர் நாடா வரும், இயற்கை உரம். முட்டாப்பழ உங்களை எல்லாம் எந்த மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறது? கருமம் கருமம். நீ இதுக்கு மேல எனக்கு போடல, முச்சந்தியில விட்டாயின்னு வச்சுக்க, 26க்கு அப்புறம் இதே மாதிரி முச்சந்தில கத்த விட்டாயின்னு வச்சுக்க, உன்னை ஒருத்தனாலும் ஐயா ரஜினிகாந்த் சொன்னார்ல, ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. அதுதான் நீ ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் சொல்ல பயன்தான். நான் சொல்றேன், துணிஞ்சு சொல்றேன். அங்க நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் அங்க தலைவனா இருக்கான், இங்க இல்ல. நான் சொன்னதான் அவன் சொன்னா, அவனை வழக்கு போட்டு உள்ள. ஏன்னா என்னை அச்சப்படுத்துறான். உன் தம்பியை தொட்டுட்டேன், அடுத்து நீ தான் தொடு. எவன் செத்தா எனக்கு என்ன, எவன் போனா எனக்கு என்ன? எல்லா மாநிலங்களையும் கல்கடை இருக்க. கர்நாடகால இருக்கு, கேரளால இருக்கு, ஆந்திரால இருக்கு. ஏன் இங்க இல்ல? அங்கெல்லாம் கல்லு மது இல்லையோ? இங்க மட்டும் ஏன் மது? ஏன் மது? அந்த நாட்டு முதலமைச்சருக்கு சாராய ஃபேக்டரி இல்ல, ஆந்திர நாட்டு முதலமைச்சருக்கு சாராய ஃபேக்டரி இல்ல, கர்நாடக நாட்டு முதலமைச்சருக்கு சாராய ஃபேக்டரி இல்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு சாராய ஃபேக்டரி இருக்கு. அதனால கள்ளுக்கடை திறந்து விட்டா என் சொந்தக்காரன் போறான், 1 லிட்டர் 1/2 லிட்டர்ல குடிச்சிட்டு படுத்துருவான். 50 ரூபாயில முடிஞ்சிரும் ஜோலி. 10 ரூபா ஸ்டிக்கர். உலகத்துல குவாட்டர் பாட்டில் மேல வீரன்னு படம் போட்டு ஓட்டுன நாடு இதாண்டா. இங்கே என் தம்பி ஆனழகன் போட்டியில வென்று ஒருத்த வந்திருக்கான் நம்ம ஊர்ல என்றான். அவன்லாம் வீரம் கிடையாது. குவாட்டரை கையில அவன் வச்சிருக்கானோ அவன் தான் வீரன். நீ இந்த 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 கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? மனோ தங்கராஜா அவர் நம்ம அண்ணாச்சி பாவம், பால் வியாபாரம் படுத்துருச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. அவருக்கும் சேர்த்து என் தம்பி சொல்ற மாதிரி அவருக்கும் சேர்த்து இந்த தம்பி தான் போறான். அவரை விடுங்க, அது பரிதாபங்களை போய் ஒன்னும் சொல்ல முடியாது. அப்ப இது எல்லாம் மாற்றுவது எப்படி சரி செய்யறது? நம்ம மண்ணை காப்பாற்றுவது எப்படி? நீங்கள் கோடி கோடியாக பணம் வைத்திருக்கலாம், நீங்க வங்கியிலே பல ஆயிரம் ரூபாயை சேர்த்து வைக்கலாம், பல லட்சங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு போட்டு வைக்கலாம். வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமாங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் மாளிகை கட்டி வைக்கலாம், விலை உயர்ந்த கார்களை வாங்கி வைக்கலாம், குடிக்க தண்ணி, சுவாசிக்க காற்று, உண்ண விஷமில்லாத சாப்பாடு, சோறு, காய்கறி இருக்கா? இல்லை. அப்ப எதை வைத்து விட்டு போகிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு? நோயவா, நச்சு காற்றையா, விஷ தண்ணீரையா? எதை விட்டு விட்டு போகிறீர்கள்? படிக்க கல்வி உண்டா? படித்தால் வேலை உண்டா? வேலை பார்த்தால் சம்பளம் உண்டா? என் தம்பி செந்தில் சொன்னா பாருங்க, பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, பல அரசு மருத்துவமனைகள் மருத்துவர்களை இட்டு நிரப்பல.
காலி பணியிடங்கள், காசு இல்ல. ஆனால் அப்பாவுக்கு சமாதி 200 கோடி, அப்பாவுக்கு நூலகம் 500 கோடி, மாசம் 10,000. அது செலவு வரட்டும். செலவு வரப்போகுது, நமக்கு தேவையில்லாத செலவு வரப்போகுது. ஏன்னு ஒரு நாள் அந்த சிலையை எடுக்கிற செலவு தண்ட செலவு. அதை உடைச்சிருவியா? நான் ஏன் உடைக்கிறேன்? கொண்டு வந்து கட்டி அந்த அறிவாலய வாசல்ல போடுறேன், எடுத்துக்கிறேங்க. அதெல்லாம் கும்பிடுக்குறங்க. தம்பி இதெல்லாம் செஞ்சிருவியான்னு உலக வரலாறு ஒரு தடவை திரும்பி பாரு. முகலாய சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு, பிரிட்டிஷ் பேரரசு திரும்பி இருக்கு, எங்க சேர சோழ பாண்டியர் அரசு விழுந்திருக்கு, விஜயநகர பேரரசு விழுந்திருக்கு. நீ ஒன்னும் கிடையாது. திராவிடம்னாவே என்னன்னு தெரியல உனக்கு. நாங்கள் தமிழர்கள் என்றவன். யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர். என்னை ஒரு 2 வருஷம் வச்சு செஞ்சாங்க. நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன். கடைசியா தமிழ் தேசியம், பாசிசம், சாவனிசம், செப்பரேட்டிசம், தேச துரோகம், கராகம், இதவை ஆயவை என்னங்க ஒன்னும் கண்டுக்கல. ஏறி அடிச்சுக்கிட்டே போனேன். இப்ப அடி வலுவா விழுந்தவன நம்ம 2 பேரும் ஒண்ணுதான். இப்ப சமத்துல நிக்கிறான். இப்ப 26ல போட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரே அடி. அப்ப தமிழ் தேசியம் என் தேசமடா. பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாங்கள் தமிழர்கள். எங்கள் மொழி தமிழ், எங்கள் நாடு தமிழ்நாடு, எங்கள் தேசம் தமிழ் தேசம், எங்கள் அரசியல் தமிழ் தேச அரசியல். இப்படி நாங்கள் வாழுகிற பூமியை நாசமாக்கும் திராவிடம், பாதுகாக்க துடிக்கும் தமிழ் தேசம். இந்த 2க்கு மேற்பாடு இருக்கு. நீ மலை, காசு, பணம், துட்டு, வெட்டு, திராவிடம், இந்தியம், தமிழ் தேசம். என் பூமி தாயின் மார்பு, மலை மார்பில் இருந்த அருவி, அருவியில் இருந்த ஆறு, ஆறில் இருந்து நீர், நீரில் இருந்து சோறு, சோறில் இருந்து வயிறு, வயிறில் இருந்து உயிர், உயிரில் இருந்து வாழ்க்கை. என் பூமி தாயின் மார்பு, பல கோடிக்கணக்கான உயிர்களின் வாழ்விடம். ஐயோ என் தாயின் மார்பு வெட்டாதே. இது தமிழ் தேசியம். இது என்னது? மரம். மரம், காசு, பணம், துட்டு, வெட்டு, இந்தியம், திராவிடம். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம். மரம் மூச்சு காற்று, என் உயிர். மரம் பறவை பட்சிகளின் வீடு கூடு உணவு. மரம் நிழல், மரம் மழை. இதெல்லாம் யார்? தமிழ் தேசியம். பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், தமிழ் தேசியம். இப்பதாண்டா பனை விதையை நடுறாங்க, இப்பதாண்டா பனை விதையை பாக்குறாங்க திராவிடங்க. யாரு? என்னால ஏன்னா பனை விதை பனைங்கிறானே. சரி, எல்லா ஓட்டும் அவனுக்கு போயிருமோ? 36 லட்சம் பேர் போட்டானே. ஒருவேளை இன்னொரு 36 லட்சம் போட்டா நம்மள போட்டுருவானே அவன். அவன் என்ன பண்றது? பனை விதையை நடுகிறோம். எங்க நடுற? யார் நடுற தெரியுமில? பதநீர் இனிப்பா இருக்கு, சக்கரை போட்டியல. உங்களை எல்லாம் எங்கடா கொண்டு எந்த காலவையில வச்சுறா? என்ன பத்த அம்மா தாங்க முடியல சாமி. இருந்தா தானே தெரியும். அவன்கிட்ட போய் நீ தெரிஞ்சா சொல்ல மாட்டாங்களா? இவனுக்கு என்ன செய்யறன்னு தெரியல. அது 2ம் நம்ம ஒண்ணுதான், திராவிடம் ஒண்ணுதான், இது ஒண்ணுதான், 2 கண்ணு. ஐயோ சாமி, இப்படி ஒரு கொடுமையை நான் பார்க்கல. டேய், திராவிடம்ங்கிறது தமிழர்களை ஆள வேண்டும் என்று துடிக்கும். தமிழ் தேசியம் தமிழர்கள் வாழ வேண்டும் என்று துடிக்கும். மலையை மணலை காசா பார்க்கும் திராவிடம், மலையை பூமி தாயின் மாறாக பார்க்கும் தமிழ் தேசியம், மணலை பூமி தாயின் உடல், பூமி தாயின் தசையாக பார்க்கும் நதிகள், நதிகளினுடைய தோல், ஆறின் தோளாக பார்க்கும் தமிழ் தேசியம். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல். மணல் இல்லை என்றால் நிலம் வறண்டு விடும், மலை என்று இல்லை என்றால் நிலம் பாலைவனமாகிவிடும்.
முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல்லியல் விளந்து பாலை எனும் படிமம் கொள்ளும். இது தமிழ் தேசியம். எம் சாண்ட் குவாரி அவருக்கு. நீ எழுதி வச்சுக்கடா, நான் உண்மையிலேயே என் முன்னவர்கள் என் மொழிக்காக என் இனத்திற்காக போராடி செத்த மான மறவர்களின் மூச்சு காற்று இந்த மண்ணிலே உலாவது உண்மையானால், அதை நாங்கள் சுவாசிப்பது சத்தியமானால், ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரின் பிள்ளைகள் நாங்கள் என்பது உண்மையானால், ஒரு நாள் இந்த நிலத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி இதே கல்குவாரிக்குள் அந்த வெட்டி எடுத்திருக்கிற குழிக்குள்ளே அள்ளி வித்தவன் அம்பிட்டு பிறகு இதே போக்கில் தூக்கொண்டி போட்டு நாம் புதைக்கல, நீ பாட்டேறா பார்த்துக்கிட்டே இருங்க. அவர் மேல இவனுக்கு ஏதோ வெறுப்புல இருக்கான். காட்டுங்க. ஐயோ ஐயோ, ஒண்ணும் கிடையாது. நாம பதவிக்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையில்லாம் கிடையாது. வாக்கு எண்ணும் போது வென்றுட்டாங்க, இவங்க வந்துருவாங்க, ஆட்சி அமைக்க போறாங்கன்னாவே எல்லாம் சரி, எல்லாம் சரியாயிரும். எப்படி அதுவா நடந்துரும். வட இந்தியா 1.5 கோடி பேர் வந்துட்டானே, நீ எழுதி வச்சுக்க. எப்படி பஸ் எப்படி ட்ரெயின் ஏறினான்னு தெரியாது, போயிடுவான். ஐயோ கிளம்பிடுவான் 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 கிளம்பிடுவான். எங்காலும் குடிச்சிட்டு குப்பரப்படுத்தலாம் கிடக்க முடியாது. வேலைக்கு போகணும் தம்பி. வந்தவன டாஸ்மார்க் இழுத்து பூட்டை போட்டு மூடிடுவேன். அப்ப நாங்க மதுக்கு அதான் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு திறந்து விட்டுருவேனே. கன்னியாகுமரியா வாழ்விடத்திலே அரசு வேலை தொழிற்சாலை, தென்னையை வச்சு என்னென்ன தொழிற்சாலை பாரு. தேங்காயில இருந்து தேங்காய் எண்ணெய் இருக்கு, தேங்காய் மிட்டாய் தயாரிக்கிறது, தேங்காய் நார்ல இருந்து கட்டுறது. ஒரு கட்டுல 40,000 ரூபாய்டா. இந்த என் தம்பி முத்துக்குமார் இருக்காங்கல்றா, அமெரிக்கால ஒரு கைத்து கட்டுல 40,000 ரூபாய் இருக்கு பாயல. தீபாவளி நம்ம கொண்டாடுறது இல்ல, கொண்டாடாத நம்ம சொந்தங்களுக்கு, இந்த கொண்டாடுற சொந்தங்களுக்கு இனிப்பு கொடுக்கணும். என் மனைவி காயல் போயிட்டு ஓலை கொட்டான்ல கொடுக்கணும், பிளாஸ்டிக்கை ஒழிக்கணுங்கிறது. ஆனா ஓலை கொட்டான் வாங்க போகுது. ஒரு கொட்டான் 650 ரூபாய்டா. வயதுக்காரப்பட எங்க இருக்குன்னு தெரியாம, பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம பிக்காளி போய் சாராயத்தை வச்சு நம்மளை சாடிச்சுக்கிட்டு இருக்கான். பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி. ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுக்கிறவன் இல்லடா நானு. அதுக்கு பதிலே இல்லை. என்னப்பா கருப்பட்டி பால் எழுத தெரிய பயப்பா. ஆவின் பால ஆந்திரால இருந்து வாங்கி கொடுக்கிறவன் இல்ல, நானே வளர்த்து கொடுப்பேன். மாடு நம் செல்வமடா, மாடு மாடல்லடா. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற வேண்டாண்டா வள்ளுவ பெருமகனார். கல்விதான் செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம். எப்படி மாடும் நம் செல்வமடா. மாடுலடா அது பைத்தியக்கார. இயற்கை வேளாண்மை செய்யணுமா, ஆர்கானிக் ஃபுட் வேணுமா, ஆடு மாட்டு கழிவு இல்லாம மயிர் நாடா வரும் இயற்கை உரம். முட்டாப்பழ உங்களை எல்லாம் எந்த மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறது? கருமம் கருமம். நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், ஒரு முறை தான் கொடுத்து பாரு. கொடுத்துட்டேப்பா கருணாநிதி மக்களுக்கு. இப்ப சண்டை எப்படி தெரியுமில்ல, கருணாநிதி மகன் ஸ்டாலினா, ஸ்டாலின் மகன் உதயநிதியா, பிரபாகரன் மகன் சீமானா, இதுதான் சண்டை. இனத்தை அழிக்க துடிப்பவர்களா, இனத்தை காக்க தவிப்பவர்கள் துடிப்பவர்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம். நீ இதுக்கு மேல எனக்கு போடல முச்சந்தியில விட்டாயின்னு வச்சுக்க, 26க்கு அப்புறம் இதே மாதிரி முச்சந்தியில கத்த விட்டாயின்னு வச்சுக்கேன், உன்னை ஒருத்தனாலும் ஐயா ரஜினிகாந்த் சொன்னார்ல, ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. அதுதான் நீ ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப பாரு நம்ம எவ்வளவு தூரம் அடிமைன்னு பாரு. யாரும் நடமாட முடியாத ஒரு முட்டு சந்துக்களை கிடந்து கத்திரிக்கடான்னு விட்டுருக்கான். அங்க போட்ட கூட்டத்தை இங்க போட்டான் பயம். அப்ப என்ன சொல்லும், அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும், அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும்.